அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, அரஃபாவுடைய நாள் என்பது உலக முஸ்லீம்களிடம் மிக பிரபல்யமான துல்ஹஜ்ஜி மாதத்தின் 9ஆம் நாளாகும். இது உலக நாட்களில் மிகச் சிறந்த நாளாகும். இந்த நாளில்தான் அல்லாஹ் மார்க்கத்தை பூரணப்படுத்தி அவனது அருளை முழுமையாக்கி மறுமை நாள் வரை இஸ்லாத்தை முஸ்லிம்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டான். இந்த நாளில் அல்லாஹ் தன் அடியார்களை நரகிலிருந்து விடுவிப்பது போன்று வேறு எந்த நாளிலும் விடுவிப்பதில்லை. அரஃபா நாளில் அல்லாஹ் ஹாஜிகளை பார்த்து மலக்குகளிடம் பெருமிதம் கொள்கின்றான். அடியார்களின் உள்ளத்தில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்திருந்தும் என் அடியார்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்று மலக்குகளிடம் வினா தொடுக்கிறான். ஹஜ் வணக்கத்தில் ஈடுபடாத உலக முஸ்லீம்கள் அரஃபா நாளில் நோக்கும் நோன்புக்கு 2 வருட பாவ விமோசனம் அளிக்கிறான். இந்த நாளில் அரஃபாவில் சங்கமித்திருக்கும் ஹாஜிகளினதும் மற்றும் உலக முஸ்லிம்களினதும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன, தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆக்களில் மிகச்சிறந்த துஆ அரஃபா தினத்தில் கேட்கப்படும் துஆவாகும். நானும் எனக்கு முன் வந்த நபிமார்களும் அரஃபா நாளில் கூறிய சிறந்த வார்த்தைதான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாகும். நாமும் அரஃபா தினத்தில் நோன்பு வைப்போம், நல் அமல்களில் ஈடுபடுவோம், நபி அவர்கள் கூறிய சிறந்த வார்த்தையை அதிகமாக கூறுவோம், துஆக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்